பார்த்து ஊனம்னு சொல்லுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகும் பொழுது வெறும் 18 வயசு தான். ஆனால் அது ஒரு சந்தோஷமான கல்யாண வாழ்க்கையாக அமையலை. நாங்கள் போயிட்டு இருந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. அவரோட உயிரை அவர் காப்பாற்றிக்கிட்டாரு. போகிற இடம் எல்லாம் யூரின் பேக்கை கொண்டு போகிற நிலைமை வந்துருச்சு. இனிமேல் உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேட்குறீங்களா? எங்கே போனாலும் கஷ்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளுதா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோனுடைய நிறைவில் உங்களுடைய மதிப்பு என்னன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஒரு பெண்ணினுடைய மன வலிமை எப்படிப்பட்டது தெரியுமா? அசைவில்லாத நிலையில் கூட தன்னுடைய பேச்சால் உலகத்தையே அசைய வைத்த பாகிஸ்தானினுடைய இரும்பு பெண்மணி முனிபா மசாரியை பற்றி படிச்சு பாருங்க. பாகிஸ்தான்லேயே வீல் சேர் பயன்படுத்தக்கூடிய முதல் மாடலும் இவங்க தான், ஆங்கரும் இவங்க தான். இவங்க வெறும் ஆங்கர் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு தன்னார்வலரும் கூட. அவங்க தன்னுடைய வழிகளை பகிர்ந்துக்கிட்ட அந்த பேச்சை தமிழில் கேட்கலாமா? அவங்க எல்லாரும் என்னுடைய இயலாமையை பார்க்குறாங்க, நான் என்னுடைய திறமையை பார்க்குறேன். அவங்க என்னை பார்த்து ஊனம்னு சொல்லுவாங்க, நான் என்னைய மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவேன். சில விஷயங்கள் இருக்கு, அது உங்க லைஃப்லயும் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அது உங்களை சுக்குநூறா நொறுக்கிறோம், உங்களை நிலைக்குலைய செய்யும். ஆனா அது உங்களை ரொம்ப சிறப்பானவரா மாத்திரும். அதே விஷயம்தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. எனக்கு கல்யாணம் ஆகும் பொழுது வெறும் 18 வயசு தான். என்னுடைய அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. நான் சொன்னது ஒண்ணு தான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரோம்னா கண்டிப்பா நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அது ஒரு சந்தோஷமான கல்யாண வாழ்க்கையா அமையல. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகிருக்கும். நாங்க போயிட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. கார் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கணவர் சடனா தூங்கிட்டதுனால அந்த கார் ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துருச்சு. அவரால் காரை விட்டு வெளியே குதிக்க முடிஞ்சது. அவரோட உயிரை அவர் காப்பாத்திக்கிட்டாரு. அதனால எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் காருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். நிறைய அடிகள் பட்டுச்சு. எனக்கு அடிப்பட்ட லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், யாரும் பயப்படாதீங்க. கை மணிக்கட்டுகள் உடைஞ்சு போச்சு. கழுத்து எலும்பு, விழா எலும்பு, அப்புறம் தோள்பட்டை எலும்பும் ஃப்ராக்சர் ஆகிருச்சு. விழா எலும்பு உடைஞ்சதுனால என்னுடைய கல்லீரலும் அப்புறம் நுரையீரலும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. என்னால் சுவாசிக்க கூட முடியல. என்னோட சிறுநீர் பை கட்டுப்பாட்டையும் நான் இழந்துட்டேன். அதனால நான் போகிற இடம் எல்லாம் யூரின் பேக்கை கொண்டு போகிற நிலைமை வந்துருச்சு. என்னோட முதுகெலும்புல 3 துண்டுகள் அப்படியே முழுசாக நெருங்கிருச்சு. அதனால நான் என்னுடைய வாழ்க்கையோட இறுதி காலம் வரைக்கும் நடமாட முடியாத ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு. ஒரு வழியாக என்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. 2 மாதம் அங்கேயே இருந்தேன். பல சர்ஜரிகள் பண்ணாங்க. ஒரு நாள் டாக்டர் என்கிட்ட வந்து, நீங்கள் ஒரு ஓவியர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்ல போகிறேன். இனிமேல் உங்களால் ஓவியம் தீட்ட முடியாது. ஏன்னா உங்கள் மணிக்கட்டுகள் எல்லாம் ஒரு குலைஞ்சு போச்சு. இனிமே உங்களால் ஒரு பேனாவை கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனார். அடுத்த நாள் அதே டாக்டர் வந்தார். உங்கள் முதுகெலும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களால் இனி நடக்க முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் இனிமே உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னார். அப்போவே நான் நில குலைஞ்சு போயிட்டேன். அப்போ நான் என் அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு. அப்போதான் நான் எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன். நான் ஏன் உயிரோட இருக்கணும்? அப்போதான் ஒரு விஷயம் உணர்ந்தேன், இந்த கேள்விகளுக்கு ஆன்மாவை ஆறுதல் படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு. என் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இதுவும் கடந்து போகும்னு. கண்டிப்பா கடவுள் உனக்கு ஒரு நல்ல திட்டம் வச்சிருப்பாரு. அது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இது போன்ற கடினமான நாட்களை கடத்துறதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் எனக்கு உதவியா இருந்தது. ஒரு நாள் என் அண்ணன் கிட்ட கேட்டேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உடைஞ்சு போன கைதான். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க வெள்ளை சுவர்களை பார்த்து பார்த்து அழுத்து போயிடுச்சு. இந்த வெள்ளை துணி போட்டிருக்கிறதும் எனக்கு அழுத்து போயிடுச்சு. என் வாழ்க்கைய கொஞ்சமாவது கலரா மாத்தணும், ஏதாவது நான் செய்யணும். எனக்கு சில கலர்ஸை கொண்டு வா, கேன்வஸ்களையும் கொண்டு வா, நான் பெயிண்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். அதுல நான் முதலா பண்ண பெயிண்டிங்குடைய பேரு என் மரண படுக்கையின் மீது. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். என்னுடைய முதுகுல அப்புறம் இடுப்பு பகுதியில ரொம்ப ஆழமான புண்கள் இருந்ததுனால என்னால சரியா உட்கார முடியல. டாக்டர் என்னை நேராதான் படுக்கணும்னு சொல்லிட்டாரு. 6 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் நான் படுத்த படுக்கையிலேயே இருந்தேன். அந்த ஒரே ஒரு ரூம்ல ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டே பறவைகளுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே, எப்போவாச்சும் எனக்கும் ஒரு காலம் வரும், அன்னைக்கு நான் என்னுடைய குடும்பத்தோட வெளியே போய் இது எல்லாத்தையும் ரசிப்பேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நாட்கள்ல தான் உணர்ந்தேன், மனிதர்கள் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலிகள்னு. நிச்சயமா நான் எழுந்து உட்கார்ற அந்த நாள்ல
என்னுடைய இந்த வழிகளை எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்கிற விஷயத்த உணர வைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் அவங்க எவ்வளோ அதிர்ஷ்டசாலின்னு தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், என்னுடைய பயத்தோட நான் சண்டை போடணும்னு. எல்லாருக்குமே பயங்கள் இருக்கும். இனம் புரியாத பயம், அன்பானவங்களை இழந்துருவோன்னு பயம், ஆரோக்கியத்தை இழந்துருவோன்னு பயம், பணத்தை இழந்துருவோன்னு பயம். நம்ம வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஒரு வித பயத்திலேயே வாழ்றோம். இது மாதிரி என்னுடைய பயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எழுதினேன். அந்த ஒவ்வொரு பயத்துல இருந்தும் ஒன்று ஒன்றா தகர்த்து எறிஞ்சு வெளியே வரணும்னு முடிவு பண்ணேன். என்னுடைய மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? டிவோர்ஸ். இனிமே நான் தேவையில்லைன்னு நினைச்சு விட்டுட்டு போன மனுஷன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நானே சொல்லிக்கிட்டேன், இல்லை இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு. இந்த பயத்தை நம்ம இல்லாமல் ஆக்கணும். அவர் இஷ்டப்படி சுதந்திரமா இருக்க விட்டுட்டு என்னைய நானே விடுவிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மனசெலவில் என்னைய நானே தேத்திக்கிட்டேன். ஒரு நாள் அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒரு மெசேஜும் அனுப்பினேன். உங்களை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்தையும் நான் தெரிவித்தேன். அவருக்கு தெரியும் இன்னைக்கு கூட நான் அவருக்காக பிரார்த்தனை செய்வேன்னு. என்னுடைய 2வது பயம், என்னால் இனி எப்பொழுதுமே தாயாக முடியாது. ஒரு விஷயம் மட்டும் உணர்ந்தேன், உலகத்துல எத்தனையோ அனாத குழந்தைகள் ஆதரவுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. வெறுமனே குழந்தை இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அவங்கள ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்ல, அதை தான் நான் செஞ்சேன். மனுஷங்க நினைக்கிறாங்க எப்படின்னா அவங்கள மற்ற மனுஷங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு. இந்த அழகான உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் ஆதரவே இல்லாம இருக்காங்க. அதனால முடிவு பண்ண ஊனமுற்றவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான ஒரு அறக்கட்டளையை தொடங்கணும். அது அவ்வளவு சுலபமா மக்களை போய் சேராதுன்னு எனக்கு தெரியும். அதனால அதிகமா நான் மனிதர்கள் மத்தியில வெளியே காட்டிக்க ஆரம்பிச்சேன். பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். பாகிஸ்தான்ல உள்ள நேஷனல் தொலைக்காட்சியில ஆங்கரா சேர முடிவு பண்ணேன். இப்போ வரைக்கும் சுமார் 3 வருடங்களா நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறேன். இன்னைக்கு நான் பாகிஸ்தான் தேசிய பெண்கள் அமைப்பில் ஐநாவுக்கான தூதராக இருந்து பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்காக குரல் கொடுக்கிறேன். பல வழிகளை நெஞ்சில சுமந்துட்டு இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் பப்ளிக்ல போகும்போது பொண்ணுகையோட தான் போறேன். வாழ்க்கையில சின்ன சின்ன வழிகளுக்கே நம்ம துவண்டு போயிடுறோம். ஆனா சில பேருக்கு வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாக இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்றத மறந்து போயிடுறோம். நிச்சயமா உங்களை விட இல்லை என்னை விட அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்க தான் செய்யறாங்க. நம்மளுடைய பிரச்சனையே நம்ம அதிகமா யோசிக்கிறதுனாலேயே நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து போயிடுறோம். மற்றவங்க கிட்ட இல்லாத எத்தனையோ விஷயங்கள் எங்கள்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. ஆனா அதை யோசிக்க மறந்து போயிடுறோம். சிந்திங்க.